நான் முன்பு ஒரு வீடியோ செய்திருந்தேன். பஞ்சாபில் நடந்த மறுமலர்ச்சி என்ன அந்த மாற்றம்? அது எப்படி வளர்ச்சியடைந்தது? அதை பலவிதமான விவாதங்கள் தொடங்கி மலையாளத்தில் பல யூடியூப் சேனல்களும் அதை பலவிதமாக வெளியிடுகின்றன என்பது நல்லது. ஏனெனில் இப்போது கூட உண்மை என்னவென்பதை பார்வையாளர்களுக்கு சொல்ல முடியும். ஜனநாயக அமைப்பில் மிகவும் முக்கியமானது என்ன நடந்தது என்பதை ஒரு பத்திரிகையாளர் கூற வேண்டும். அது உண்மையில் நிஜத்திற்கு ஏற்ப இருக்க வேண்டும். அதுதான் ஊடகத்தின் முக்கிய பணி என்பார்கள். இந்த வீடியோவில் நான் பேச விரும்புவது இந்தியாவின் 2 முக்கியமான மாநிலங்களான தமிழ்நாடு மற்றும் ஆந்திரா பற்றியது. நான் முன்னரே ஒரு வீடியோ செய்திருந்தேன். அதாவது இந்தியாவில் இந்த சாதி வேறுபாடு, அதாவது ஜாதியத்துவம் என்று கூறுவது இங்குள்ள தலித் சமூகம் மற்றும் ஆதிவாசி சமூகத்திற்கு ஒரு அளவிற்கு அதிகமாகவே இருக்க முடியும். அதனால் அதை மாற்றியே ஆக வேண்டும். அதற்காக இந்து சமூகங்கள் ஒன்றிணைந்து பாடுபட வேண்டும் என்று நான் அந்த வீடியோவில் கூறியிருந்தேன். அதற்காக என்னை குற்றம் சாட்டி நான் குருச்சியை வளர்க்கின்றேன், அதை கூறுகின்றேன், இதை கூறுகின்றேன் என்று சொன்னார்கள். நீங்கள் என்ன கூறினீர்கள் என்றால், நான் மிகவும் முன்கூட்டியே எதையும் சொல்லவில்லை. ஏனெனில் நான் சொல்லப்போவது பஞ்சாப் வீடியோ எனக்கு செய்ய வேண்டும். அதில் என்ன என்பதற்கு முன் உங்களுக்கு தகவல் கொடுத்தேன். அதனால்தான் அதை சொல்ல வந்தேன். முக்கியமான பிரச்சனை என்றால் இந்து சமூகவில் ஜாதியத் பிரச்சனை. அது ஏதோ ஒரு காரணத்திற்காக இந்தியாவில் மேலும் முன்னேறினால் நான் தெளிவாக சொல்ல முடியும், இந்தியாவின் இந்து சமூகம் மெல்ல குறைய ஆரம்பிக்கும். அது குறைவதாகவே இருக்கும். இனி பெரிய தூரம் இல்லை. அதுதான் உங்கள் முன்னிலையில் உள்ள மிகப்பெரிய சோதனை. அதற்கு காரணம் என்ன? அதற்கு காரணம் உள்ளது. அதாவது நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் உள்ளது. ஒரு மனிதனுக்காக பெரிய முக்கியமானது என்ன என்பதால் உணவுதான், அதாவது பட்டினி. நமது முன்னிலையில் தரவுகள் உள்ளன. அதாவது லிபரலிசம் அதன் பின் இந்தியா ஒரு சக்தியாக, ஒரு பொருளாதார சக்தியாக ஆன பின் சுமார் 26 கோடி மக்களின் பட்டினி மாறியது. அப்போ பட்டினி மாறும் என்பதற்கு அடுத்தது என்ன? இல்லம். அவனுக்கு இல்லம் கிடைக்க ஆரம்பித்தது. அப்போ அவனுக்கு பட்டினி மாறியது, அவனுக்கு இல்லம் கிடைக்க ஆரம்பித்தது, அவனுக்கு உடை கிடைக்க ஆரம்பித்தது, அவனது வாழ்க்கை மாறியது. அடுத்தது என்ன? அவனுக்கு நிலைப்பாடு வேண்டும், அவனுக்கு சமூக வாழ்க்கை வேண்டும். அது ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகள். அதை நீங்கள் ஜாதியின் பேரில் மாற்றி வைத்தால் அவன் வேறு திசையில் சென்று விடுவான். அது இயல்பானது. அதற்குள் நீங்கள் பால் பொடி கொடுத்து பணம் கொடுத்து மாற்றிவிட்டது என்று சொன்னால் அது பொருள் இல்லை. இதில் ஒன்றும் பொருள் இல்லை. நீங்கள் இதை பேசுவது எதற்காக? ஏனெனில் நான் இந்த மக்களின் உள்ளே, அதாவது இந்த கிரவுண்ட் ஜீரோவில் பத்திரிகை செய்கிறவனாக இருக்கிறேன். இன்று எனக்கு தரவுகளை எடுக்கும் அளவிற்கு இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதற்கு போது வேலை செய்ய முடிகிறது. என்ன நடந்தது என்று புரிந்து கொள்வேன். அதனால் அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்ல வருகிறேன். இப்போது சொல்கிற சில விடயங்களை கவனிக்க வேண்டும். நான் முன்பு கூறினேன், இந்தியாவின் பின்தங்கிய வகுப்பினர் அவர்கள்தான் அதிகமாக மாற்றத்தை மேற்கொள்கின்றனர். என்ன காரணம்? அதற்கு காரணம் என்ன? நீங்கள் கூறும் பால் பொடி, பணம், உடைகள், சாப்பாடு இல்லை. ஏனெனில் அது அவர்களுக்கு கிடைத்தது. அது இங்குள்ள இந்தியா என்ற நாட்டின் பொருளாதாரம் மாறிய போது அவர்களின் பட்டினி மாறியது. அவர்களுக்கு உடை கிடைத்தது, இல்லம் கிடைத்தது, சிறு வேலைகள் கிடைத்தது. ஆனால் என்ன? அவர்களுக்கு ஒரு சமூக வாழ்க்கை கொடுக்க அவர்களால் முடியவில்லை. அதுவே காரணம். அவர்களுக்கு நிலைப்பாடு பிரச்சினை. இதுதான் உங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தவறு. அதாவது இந்தியாவில் இந்து சமூகவியல் தாக்கம் என்பது உங்களுக்கு ஏற்பட்ட சுய தாக்கம் என்று கூறுவது. நான் ஒரு உதாரணம் கூறுகிறேன் ஆந்திரா பற்றி. அதன் பின் தமிழ்நாடு. உங்களுக்கு தெரியும், சபரிமலையில் அதிகமாக ஒரே நேரத்தில் வந்தது ஆந்திராவில் இருந்து மற்றும் தமிழ்நாட்டில் இருந்து. முன்னர் இவ்வளவு இந்த கர்நாடகத்தில் இருந்து வரமாட்டார்கள். புதிய கணக்குகள் கூறுகின்றன, சபரிமலை மற்றும் திருமலையில் செல்வோர், அதாவது பக்தர்களின் எண்ணிக்கை 40% குறைந்தது. 40% குறையும் என்பது கற்பனைக்கு அப்பாற்பட்டது, சிந்திப்பதற்கு அப்பாற்பட்டது. காரணம் என்ன? நான் சொல்லும் ஒரு இடத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஏன் 40% குறையும் என்பது பற்றிய விஷயம். நீங்கள் கூறுவீர்கள் அதில் வருமானம் குறைவதில்லை என்று. கிடைக்கும் பணத்தின் மதிப்பு தாழ்வு அடிப்படையில் மக்களின் சேமிப்பு, வருமானம் கூடும். அதன்படி காணிக்கையில் பணம் கிடைக்கும். ஆனால் வரவிருக்கும் பக்தர்களின் எண்ணிக்கையில் மிக கடுமையாகவே குறைந்தது. இது நியாயமான தரவுகள் அடிப்படையாக கூறுவது. முன்பு ஏபி பதிவேடு, தமிழ்நாடு பதிவேடு மற்றும் அங்குள்ள கிராமங்களில் அனைத்து கிராமங்களிலும்
சபரிமலை பற்றிய 40 நாள் நோன்பு மற்றும் நிகழ்ச்சிகள் எல்லாம் மிகவும் காணக்கூடியது. நாம் காண முடியும். இப்போது எங்கு போனது? வரவில்லை என்று கூறலாம், ஏனெனில் அது குறைந்துவிட்டது. காரணம் என்ன? பல காரணம் கூறுவார்கள். காலநிலை மாற்றம் என்பார்கள். அங்கே எல்லாம் கேரளா வந்த பின் சபரிமலை பிரச்சினைதான். அப்படியானால் திருமலையில் என்ன பிரச்சினை? ஒன்றுமில்லை. அப்படியானால் அங்கே என்ன குறைந்தது? என் கேள்விக்கு பதில் என்ன? ஒரே காரணம், அவர்கள் பக்தர்கள் இந்து மதத்திலிருந்து மாற்றமாகிவிட்டனர். அதுதான் முக்கியமான விஷயம். இப்போது நான் சில உதாரணம் கூறுகிறேன். இவைகள் அனைத்தையும் நீங்கள் இணையத்தில் மற்றும் யூடியூபிலும் தேடி பார்க்கவும். இந்த ஹைதராபாத்ல, அதாவது தெலங்கானா மாநிலத்தில் ஒரு சர்ச் உள்ளது. அந்த சர்ச்சின் பெயர் கல்வரி டெம்பிள் என்பது. ஒரு இந்துவான சதீஷ் குமார், அவர் ஒரு தொழில்நுட்ப வல்லுனர். ஆரம்ப காலத்திலேயே தொழில்நுட்ப வல்லுனரான அவர் ஒரு இந்து குடும்பத்தில் பிறந்தவர், ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்தவர். அமெரிக்காவில் தொழில்நுட்ப வல்லுனராக மிகுந்த வெற்றியடைந்தவர் சதீஷ் குமார். 2005 25 பேருடன் ஒரு சர்ச்சை ஹைதராபாத்தில் தொடங்குகின்றனர். யோசித்து பாருங்கள். அவர் தொழில்நுட்ப பணியில் இருந்தபோது அமெரிக்காவில் கிரீன் கார்டிற்கு சென்றார். அங்கு அவர் மனசாந்தரமடைந்து கிறிஸ்தவராக மாறினார். பின்னர் தொழில்நுட்ப வேலை செய்யும் ஒரு நேரத்தில் அதையெல்லாம் விட்டுவிட்டு ஒரு சர்ச்சை தொடங்குகின்றார் 25 பேருடன். இன்று அந்த சர்ச்சின் உறுப்பினர்கள் எத்தனை பேர் தெரியுமா? 3 லட்சம் பேர். உலகின் மிகப்பெரிய சர்ச்சே இது என உலகளாவிய ஊடகங்கள் கூறுகின்றன. இங்கிருந்து எங்கு சென்றார்கள்? மற்றொரு நிகழ்வு. இந்த சர்ச்சில் வரும் பெரிய பகுதி மக்கள், அவர்கள் தலிதர் அல்ல, அங்குள்ள ரெட்டிகள் மற்றும் ராயசுதர். அதாவது அந்த பழைய முறையிலிருந்து, தலிதர்களிலிருந்து மாறி இவர்கள் இங்கு வந்து சேர்ந்துள்ளனர். இதற்கு காரணம் என்ன? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம் உள்ளது. அதாவது தொழில்நுட்ப வல்லுநராக வருகின்றவர்கள் எப்போதும் எப்படியானாலும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அமெரிக்காவில் வேலை செய்வதற்கு. கிரீன் கார்டில் சில சமயம் 5 ஆண்டு 6 ஆண்டு 10 ஆண்டு போய் வேலை செய்யும் போது 100 பேர் அமெரிக்காவில் செல்கிறார்கள். பல தொழில்நுட்ப நிறுவனங்களுடன் தொடர்புடைய இந்த 100 பேரில் 20 பேர் மாறுகிறார்கள். அதில் 10 பேர் பாஸ்டர்கள் ஆகிறார்கள். இதுதான் நிகழ்வு. பின்னர் எப்படி திருமலையில் மற்றும் திருப்பதியில் மற்றும் சபரிமலையில் ஆள் வருகிறார்கள்? யோசித்து பாருங்கள். முக்கியமானது. நம் புரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான இடம் ஒன்று உள்ளது. இந்த மாற்றம் நடந்துள்ளது. இந்த மக்களை பற்றி மிக அதிகமாக படிக்கும் மக்கள் யார் என்று தெரியுமா? இந்த பேங்காக்கியர் அல்ல. அரசியல்வாதிகளுக்கு தெரியும். ஏனெனில் அரசியல்வாதிகள் வாக்கு கேட்கப் போகின்றவர்கள். அவர்களுக்கு எல்லா தரவுகளும் இருக்கும். இவர்களை எப்போது கூட்டுகின்றனர்? எந்த சர்ச்சில் போகின்றனர்? எந்த கோவிலில் போகின்றனர்? எந்த பிரசங்கத்தில் போகின்றனர் என்று அவர்களுக்கு தெரியும். நிகழ்வு தற்போது ஆந்திர முதல்வர் ரேவன் ரெட்டி, முன்னாள் RSS உறுப்பினர். அவர் என்ன செய்தார்? இந்த முறை ஆந்திராவில் தேர்தல் நடந்தபோது எல்லா சர்ச்களிலும், அதாவது பெந்தகோஸ்ட் இவாஞ்சலிக்கல் சர்ச்களில் போய் எல்லா இடங்களிலும் ஹalleluyaவும் பிரைஸ் தி லார்டும் கூறியுள்ளார். வீடியோ எடுத்து பாருங்கள். இதெல்லாம் உங்கள் முன்னே உள்ளது. எடுத்து பாருங்கள். ஏன் காங்கிரஸ் கட்சி அங்குள்ள PCC தலைவராக சர்மிளா யார்? YS ராஜசேகர், அவர் கிறிஸ்துவர். ஏன் சர்மிளாவை அங்குள்ள PCC தலைவராக ஆக்கினர்? விஷயம் உங்களுக்கு தெரியும். அதற்கு காரணம் என்னவென்று. அவரது கணவர் தெலுங்கானாவில் அல்லது ஆந்திராவில் அறியப்பட்ட ஒரு பாஸ்டர். அதுதான் இதற்கு காரணம். யோசித்தீர்களா? என்ன தாக்கம் இருக்கின்றது? அதாவது அரசியலில் வரை தாக்கம் செய்ய முடியும். அந்த விதமாக ஆந்திராவில் மாறியுள்ளது. சந்திரபாபு இந்த முறை ஆந்திர தேர்தலில் மிகவும் அதிகமாக சென்றது இவாஞ்சலிக்கல் சர்ச்சில். புரிந்து கொள்ளுங்கள். ஜகன் என்று கூறப்படும் இவாஞ்சலிக்கல் சர்ச்சில் எப்போதும் பைபிள் படித்துக் கொண்டிருப்பவர். அந்த ஜகன் எதிராக அங்குள்ள இவாஞ்சலிக்கல் சர்ச் வாசிகள் ஒன்று கூடி அவரை வாக்களிக்க வேண்டாம் என்று கூறினர். அவர் ஊழல்வாதி என்றும் கூறி ஜகனை தோற்கடித்தனர். ஜகனை தோற்கடித்து சந்திரபாபு நாயுடுவை வெற்றி பெறச் செய்தது அதிகமாக இவாஞ்சலிக்கல் கிறிஸ்துவர்கள்தான். அது உங்களுக்கு தெரியுமா? இப்போது ஆந்திராவுக்கு போய்விட்டு பாருங்கள். பல கிராமங்களுக்கு போய்விட்டு பாருங்கள். பல இடங்களுக்கு போய்விட்டு பாருங்கள். உங்களுக்கு பார்க்க முடியும், அந்த கிராமத்தின் தன்மை மாறிவிட்டது. அங்குள்ள மக்கள் கோவில் காண மட்டும்தான். அங்குள்ள கோவிலுக்கு போக மக்கள் இல்லை. அவைகளெல்லாம் சர்ச்களாக மாறியுள்ளன. அனைத்தும் ஹவுஸ் சர்ச்கள், அதாவது ஒவ்வொரு வீடுகளின் உள்ளே சர்ச்களாக மாறியுள்ளன. அதற்குரிய அளவில் ஆந்திராவில் ஏற்பட்டுள்ளது. அதாவது உண்மையான மறுமலர்ச்சி. நான் கூறியது
ஒரு நேரத்தில் மாற்றமாகிய அவர்கள் இப்போது அங்குள்ள முன்னணி சாதி, அதாவது ரெட்டிகள் மற்றும் கம்மாச்சிகள், அவர்களின் புதிய தலைமுறை குழந்தைகள் முழுவதும் ஒருங்கே அங்கு மாற்றமாகிவிட்டது. இதுதான் நடந்தது. இதுதான் புரிந்து கொள்வது. ஏன் இவர்களை மாற்றம் செய்தது? காரணம் அதுதான். இந்த இவாஞ்சலிக்கல் மிஷன் என்று கூறும் மிஷன் ஒன்றும் இந்த RSS மற்றும் பஜ்ரங்களால் ஒன்றும் செய்ய இயலாது. காரணம் மிகவும் நுழைந்துள்ளது இந்த விஷயம். ஆந்திராவில் இவர்களை எதிர்த்து ஏதாவது நடக்கும் என்று நினைக்காதீர்கள். இப்போது நான் அறிந்த ஒரு நிகழ்வு உள்ளது. இதனுடன் தொடர்புடைய பலரை கேட்டபோது ஆரம்பத்தில் சில நேரங்களில் அங்கு மூத்த RSS தலைவர்களும் அங்குள்ள இந்து முன்னணியின் பலரும் இந்த சர்ச்சுகளுடன் போராட்டம் செய்து அவற்றை தடுக்க முயற்சித்து பெரிய பிரச்சனை உருவாக்கியுள்ளனர். பின்னர் 2 வருடங்கள் RSS உறுப்பினர் உட்பட இவாஞ்சலிக்கல் கிறிஸ்தவ பாஸ்டர் ஆகிவிட்டனர். இதுதான் ஆந்திராவில். ஆந்திராவின் பியூரோகரசி எடுத்து பாருங்கள். நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள். அவர்கள் பெயரை மாற்றவில்லை. அவர்கள் எல்லா பெயர்களும் இந்து பெயர்களே. அவர்களை தேவையெனில் கிரிப்டோ கிறிஸ்தவர்கள் என்று கூறலாம். ஆனால் அவர்களின் நம்பிக்கை மாறிவிட்டது. இப்போது ஆந்திராவின் பியூரோகரசி போலீஸ் அங்கு இந்த ஆந்திராவிலும் அல்லது தெலுங்கானாவிலும் பெரிய தொகை கிரிப்டோ கிறிஸ்தவர்களே. இப்போது மற்றொரு முக்கியமான இடம் ஆந்திராவின் சினிமா துறை. அதற்குள் 60% மேலாக இருப்பவர்கள் இவாஞ்சலிக்கல் கிரிப்டோ கிறிஸ்தவர்கள். இது எத்தனையோருக்கு தெரியும்? அவர்கள் பெயரை மாற்ற மாட்டார்கள். ஆனால் அவர்கள் கிறிஸ்தவ விசுவாசிகள். அதாவது ஆந்திரா என்று கூறப்படும் மாநிலம் இந்துக்களின் கையில் இல்லை. இப்போது பெரும்பான்மை என்று கூறுவது கிறிஸ்தவர்கள். நான் தெளிவாக சொல்கிறேன், ஏனெனில் அதன் தரவுகளை நான் பார்த்தேன். தரவுகள் என்று கூறுவது அதிகாரப்பூர்வமானது. ஏனெனில் அவர்கள் சென்சஸில் வரமாட்டார்கள். ஆனால் காரணம் என்னவென்றால் ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் அதற்கு அளவிற்கு இது நுழைந்துள்ளது. இப்போது ஆந்திராவின் ஆர்வம் என்னவென்றால் அவர்களின் குழந்தைகளை அவர்கள் மிகப்பெரிய ஆர்வமாக அமெரிக்காவில் அனுப்பி படிக்க வைப்பது. நீங்கள் எடுத்து பாருங்கள், அமெரிக்காவில் பல்கலைக்கழகங்களில் சென்று படிப்பவர்கள் மிகவும் அதிகமானோர் ஆந்திராவில் இருந்து. இந்த குழந்தைகள் அனைவரும் திரும்ப 20-30% படித்துவிட்டு வேலை முடித்தவர்கள் கிறிஸ்தவர்களாகவே திரும்புகின்றனர். இதுதான் ஆந்திராவில் நடந்த நிகழ்வு. ஏனெனில் நான் பலரை பார்த்தேன், இந்த கலிபோர்னியா பல்கலைக்கழகங்களில் படிப்பவர்களை. ஏனெனில் நான் லாஸ் ஏஞ்சல்ஸில் வசித்த போது பல்கலைக்கழகத்திற்கு போய் பார்த்த போது நான் நேரடியாக பார்த்தேன். இந்த ஆந்திர மக்களுக்கு அவர்களின் ஒரு வழிபாடு, அதாவது பெரிய வழிபாடு. எத்தனை பேர் அந்த குழந்தைகளை இணைத்து அங்குள்ள பல பல்கலைக்கழகங்களின் களங்களில் உள்ள குழந்தைகள் அனைவரும் இந்துக்கள். அவர்கள் வழிபாடு செய்கின்றனர். அதை தடுக்க எந்த பெரிய முயற்சியும் பலனில்லை. ஏனெனில் இப்போது ஆந்திராவின் பல கோவில்கள், பிறகு கணக்கெடுத்து பார்க்கவும் பல கோவில்களும் செய்ய முடியவில்லை. அதாவது நீங்கள் அறிந்திருக்கும் கோவில் என்று கூறினால் பெரிய சிறிய கோவில்கள் உள்ளன. பெரிய கோவில்கள் உள்ளன. இதை செய்ய பணம் இல்லை. காரணம், மக்கள் பணம் வழங்குவதில்லை. அவர்கள் அனைவரும் விசுவாசிகள், மற்ற கிறிஸ்தவ விசுவாசிகளாக மாறிவிட்டனர். பின்னர் இந்து ரீதிகள் தெற்கு இந்தியாவில் மிக அதிகம். ஆந்திராவிலும் தமிழ்நாட்டிலும் கர்நாடகாவிலும் உள்ளன. அந்த ரீதிகளை செய்வதற்கு போலும் ஆந்திராவில் மக்கள் இல்லை. அப்படி பெரிய மாற்றம்தான் ஆந்திராவில் ஏற்பட்டுள்ளது. இப்போது அடுத்தது தமிழ்நாடு. என்ன நடந்துள்ளது தமிழ்நாட்டில? நீங்கள் போய் பாருங்கள். கேரளத்துக்கு அருகில் உள்ளதல்லவா நீங்கள் இந்த தமிழ்நாட்டில் சென்றால் சாலைகளில் செல்லும் வாகனங்களை பார்க்கவும், ஆட்டோ, டாக்ஸி, லாரி எல்லாம் பார்க்கவும். நீங்கள் 10 வாகனங்கள் எடுத்தால் 10 வாகனங்களில் 5 வாகனங்கள் அல்லது 6 வாகனங்களில் எழுதப்பட்டிருக்கும் ஜீசஸ் இஸ் மை சேவியர், கோட் பிளஸ் யூ, கோட் இஸ் வித் மீ என்றெல்லாம். தமிழ்நாடு என்றால் அங்கே நன்றாகவே கிறிஸ்தவம் நுழைந்துவிட்டது, மிகவும் நுழைந்துவிட்டது. இப்போது மற்றொரு நிகழ்வு உண்டு. இந்த தமிழர்கள் மிகவும் அதிகமாக சபரிமலை வந்து கொண்டிருந்தால் அவர்கள் எங்கு போய்விட்டார்கள்? அவர்கள் இப்போது விசுவாசத்திலிருந்து மாறிவிட்டார்கள். தமிழ்நாடு என்றால் ஒரு கோவில் மாநிலம் என்று கூறப்படும். மிக அதிக கோவில்கள் உள்ள மாநிலம் என்று கூறப்படும். ஏனென்று கேள்வி? காரணம், கோவில்கள் ஏராளமாக உள்ளன. தமிழ்நாட்டின் ஒரு கலாச்சாரம் உள்ளது, திராவிட கலாச்சாரம். பெண்கள் காலை கோவிலுக்கு செல்கின்றனர். இன்று அந்த காட்சி நீங்கள் தமிழ்நாட்டில் பார்க்க முடியுமா சென்று? அவர்கள் எங்கு போய்விட்டார்கள்? அவர்கள் பெயரை மாற்றவில்லை அல்லவா? இப்போது தமிழ்நாட்டின் சில சினிமா துறையை பார்க்கலாம். அதாவது முக்கியமான ஒருவர், அவர் இப்போது அரசியலிலும் வந்துவிட்டார். அவர் ஒரு கடிதம் எழுதியுள்ளார். அவரது பெயர் ஜோசப் என்று. அவரது பெயரை நான் மறந்துவிட்டேன். அதாவது
தமிழ்நாடு திரைப்படத்துறையில் பணிபுரிவோர் 60% மேலாக கிறிஸ்தவர்கள். அவர்கள் கிரிப்டோ கிறிஸ்தவர்கள். இப்போது தமிழ்நாட்டின் இப்போதைய உதயநிதி எங்கள் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டத்தில் கோயம்புத்தூர் வந்தது. என்ன அவர் கூறினார்? ஐ அம் ப்ரவுட் டு பி அ கிறிஸ்டியன். ஏன் என்று கேள்வி. அவரும் உணர்ந்தார் தமிழ்நாட்டில் வாக்கு வங்கி என்று கூறப்படுவது கிறிஸ்தவர்கள் பெரிய செல்வாக்கை உடையவர்கள் என்று. தமிழ்நாடு கிறிஸ்தவர்கள் ஹார்ட்கோர் கிறிஸ்தவர்கள். இப்போது தமிழ்நாட்டில் இவ்வளவு பின்தங்கிய வகுப்புகள் உள்ளதற்கு காரணம் என்ன? கிறிஸ்தவர்களாக வந்த காரணம் என்ன? சாதி வேறுபாடு. அதாவது இந்தியாவில் நீங்கள் பார்த்தால் மதுரை, ராமநாதபுரம், அங்கே சாதி போராட்டம் உள்ளது. மேல் ஜாதியும் கீழ் ஜாதியும். சினிமா நடிகர் விஜய் என்று கூறப்படும் நடிகர் விஷயம். அவரது பெயர் ஜோசப் விஜய் என்று. அவர் தனது பேரில் ஜீசஸ் இஸ் மை சேவியர் என்று எழுதி வெளிப்படையாக தெரிவித்தார். அதற்கு காரணம் என்ன? அவர் அறிந்தார் அவர் அரசியலில் நின்று கொள்ளும் யார் இந்த மாற்றமாகிவிட்ட கிறிஸ்தவர்கள் என்று. அதுதான் காரணம். ஏனெனில் அங்குள்ள அரசியல்வாதிகள் அறிந்து கொண்டனர் அங்கு மிகவும் அதிகமாக வரும் வாக்குகள் என்பது இந்த மாற்றமாகிவிட்ட கிறிஸ்தவர்கள்தான். தமிழ்நாட்டின் சினிமா துறை பற்றி நான் கூறினேன். இப்போது தமிழ்நாட்டின் கலைத்துறை, அதிலும் அங்குள்ள அதிகாரிகள், அவர்களும் மாற்றமடைந்துள்ளனர். போலீஸ்காரர்களை பார்த்தால் அவர்களும் மாற்றமடைந்துள்ளனர். அங்கிருந்து இந்திய இராணுவத்தில் வேலை செய்யும் பலர், அவர்களும் மாற்றமடைந்துள்ளனர். இதுதான் நடந்தது தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில். இப்போது குறைந்தபட்சம் நீங்கள் எங்கே தவறிவிட்டீர்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அங்கேதான். இனி தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவில் எந்த பெரிய முயற்சியும் பலனில்லை. அதேபோல் நான் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு கூறுகிறேன். இந்த புதுச்சேரியில் உள்ள PMS என்று கூறப்படும் நிறுவனம் உள்ளது. பாஸ்ட் கிராஜுவேட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் என்று. மிகப்பெரிய நிறுவனம். இந்தியாவில் உள்ள மிகச்சிறந்த நிறுவனங்களில் ஒன்று. அங்கேயுள்ள டாக்டர்கள் பெயரை மாற்றவில்லை. டாக்டர்கள் ஊழியர்கள் 60% மேலாக மாற்றமான கிறிஸ்தவர்கள். புரிந்து கொள்ளவா? அங்கே வரும் நோயாளிகளுடன் அவர்கள் மற்றும் அரசு எல்லாம் இலவசம். மிகவும் திறமையான டாக்டர்கள் உள்ளனர். அதேபோல் தமிழ்நாடு மற்றும் ஆந்திராவின் மிகப்பெரிய நிறுவனங்களில் மிகவும் அதிகமாக வேலை செய்யும் பலர், மிகப்பெரிய தொகை கிரிப்டோ கிறிஸ்தவர்களே. அதாவது நீங்கள் தவறாக கூற வேண்டாம். அவர்கள் அனைவரும் மாற்றமடைந்துள்ளனர். ஒரு பெரிய மறுமலர்ச்சி இந்த 2 மாநிலங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் விளைவு சபரிமலையிலும் பாதிக்கப்பட்டுள்ளது. அதுதான் இந்த வீடியோவின் முக்கியமான உள்ளடக்கம்.